நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான பெர்ஃபெக்டான கேரமல் புட்டிங் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடுகளில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த கேரமல் புட்டிங் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வீடியோவில் இந்த கேரமல் புட்டிங் எப்படி ஈஸியாக சரியான அளவுகளோட யார் நினச்சாலும் புதுசாக செஞ்சால் கூட சூப்பராக செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஒரு அருமையான மெத்தடில் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கேரமல் புட்டிங் அதான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடாகிட்டு இருக்கு. ஒரு அரை கப்பு ஜீனி, இது வந்து 125 கிராம் மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு, வெயிட்டில் வந்து 125 கிராமு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சேர்க்காம இதை நம்ம ஒரு கேரமல் பண்ணணும். இப்போ நம்ம கலந்து விட்டு நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு ப்ரௌனாக வரும். அந்த கேரமலுக்கு வந்து நல்லா ப்ரௌனாக வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை நீங்கள் கொஞ்சம் மீடியமாக கூட வச்சுக்கோங்க. சீனி வந்து முழுமையாக கரைஞ்ச தொடங்கிருச்சு. இந்த மாதிரி நல்ல லைட்டாக ப்ரௌனாக வரும். இப்போ நமக்கு நல்ல ஜீனி எல்லாம் கரைஞ்சி நல்ல இந்த மாதிரி கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். ரொம்பையும் முருக விட்டுனே லேசாக கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு விட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே அவ்வளோதான். இந்த அளவுக்கு ரெடியான உடனே இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வட்டமான ட்ரே எடுத்துட்டு இந்த கேரமல் பண்ணதை நம்ம உள்ளே ஊற்றிடலாம். இந்த ட்ரேயில் ஊற்றிடுங்க. நம்ம செய்த அந்த கேரமல் எல்லாத்தையுமே இந்த ட்ரேயில் ஊற்றிடுங்க. இப்போ நமக்கு அந்த ட்ரே வந்து சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெளியில் கூட சின்ன ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஒன்று போல் ஆயிரும். இது நமக்கு நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம கோழி முட்டையை வந்து ஒரு 3 முட்டை உடைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ சூப்பராக 3 முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ முட்டைக்கு பிறகு ஒரு 50 கிராம் ஜீனி, 50 கிராம் ஜீனியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த ஜீனியும் முட்டையும் நல்லா கலந்து கொடுத்துடணும். இந்த முட்டை லிக்விட்லேயே அந்த ஜீனி வந்து நம்ம கரைஞ்சி வந்துடணும். அது வரைக்கும் நம்ம கலக்கி கொடுத்துடணும். நல்லா இது போல் நல்லா கலக்கி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த புட்டிங் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ முட்டையும் ஜீனியும் நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவு கரைச்சி முடித்த உடனே இங்கே கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லா பேக்கரிகள்லையும் கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடரு. நம்ம இந்த மாதிரி இப்போ கேக்கு புட்டிங்கு இந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணோம்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ கரைச்சி முடிச்சுட்டு இதோட சேர்த்து ஒரு 250 ml பால். இது வந்து நான் பாக்கெட் பால் தான் சேர்க்குறேன். 250 ml சேர்க்குறேன். நீங்கள் பாக்கெட் பால் இல்லைனா கறவைப்பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். குறிப்பாக வந்து இது நமக்கு காய்ச்சாத பால் டைரெக்டாக வாங்கி அப்படியே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பாலையும் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ், அவ்வளோதான். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். எசன்ஸ் ஊற்றிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப்பு. ஃப்ரெஷ் க்ரீமுங்கிறது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீமு அது வந்து 1/4 கப்பு. இந்த மாதிரி திக்காக வரும். இது வந்து ஒரு இனிப்பு இல்லாத ஒரு திக்கான பால்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு 1/4 கப்பு இதில் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ புட்டிங்க்கு செய்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கலந்து வச்சுருக்கத நம்ம ஏற்கனவே கேரமல் இந்த ட்ரேயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது நல்லா லைட்டாக அந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கும். ஆறின உடனே இதில் மேலே தான் நம்ம ஊற்றணும். ஊற்றும் போது கண்டிப்பாக வடிகட்டி தான் ஊற்றணும். இந்த மாதிரி ஜல்லடையில் வடிகட்டி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வடிகட்டி ஊற்றியாச்சு. ஊற்றி இந்த ட்ரேயில் அப்படியே தூக்கிட்டு வந்து இப்போ நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டோம். இப்போ நம்ம அதை வேக வச்சு தான் எடுக்கணும். அந்த வேக வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டீமரில் வந்து கீழே 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். அதில் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். நம்ம டைரெக்டாக அந்த தண்ணியில் இறக்கணும்னா அந்த கொதி தண்ணி வந்து அதை ஆட்டி கொஞ்சம் நமக்கு ஷேஃப் மாற்றி விட்டுரும். அதனால் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அடுப்போட சூடு பார்த்தீங்க அப்படின்னா மீடியத்திலே தான் இருக்கணும். மீடியத்திலே தான் நம்ம கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ட்ரேயில் கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த புட்டிங்கை அப்படியே எடுத்து வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு நம்ம மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு
ஹீட்லேயே அந்த நீராவிலே நமக்கு நல்லா வெந்து வரணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நீராவியில் வேக வைக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு உள்ளே வச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் நல்லா பொஃப்னு எந்திரிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி சின்ன குச்சியை வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். குத்தி பார்த்தோம்னா நமக்கு நல்லா பிசுறு தட்டாமல் நல்லா நைஸ் அந்த மாதிரி வரணும். அப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேக வைக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதே மூடியை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியில் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துட்டு இப்போ நம்ம இந்த ட்ரே அப்படியே மெதுவாக தூக்கி, சூடாக தான் இருக்குது, லேசான சூடாக இருக்குது, மெதுவாக தூக்கி தனியாக வச்சிடலாம். நமக்கு புட்டிங் வந்து ஆறிடுச்சுன்னா லேசாக வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த ஓரங்களை மட்டும் லேசாக அந்த மாதிரி லேசாக அப்படி கோர்த்து விடணும். ஆழமாக அடியில் வரைக்கும் இந்த மாதிரி கோர்த்து விடுங்க. அப்படின்னா தான் நமக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சைடெல்லாம் நல்லா ஓரங்களை நல்லா கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணிவிட்டு மாதிரி சின்னதாக ஒரு துணியை வந்து மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த புட்டிங்கை இது மேலே வச்சுட்டு இப்போ நம்ம இது ஒரு பிளேட் வச்சு திருப்பணும். இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பிளேட் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த துணியோடு நம்ம மடித்து வச்சுருக்க துணியோடு பிடிச்சிக்கோங்க. இந்த தட்டையும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நம்ம ட்ரேயும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே கவுத்திடுங்க. அவ்வளோதான். இது போல் கவுத்திடுங்க. கவுத்திட்டு அப்படியே கீழே வச்சு மெதுவாக நம்ம புட்டிங்க அப்படி மெதுவாக அப்படி எடுத்துடலாம். மேலே இருக்க ட்ரே எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் வந்து சூப்பரான ஒரு புட்டிங் அருமையாக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி கணக்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த கேரமல் புட்டிங்கை கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதோட அந்த கேரமலோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இதை ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில், அதாவது நார்மலாக ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுடுங்க, ஃப்ரீசரில் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட செம்மையாக இருக்கும் ஜில்னஸோட. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு புட்டிங் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.